ஜெபமாலை என்பது மிகவும் எளிமையான பக்தி முயற்சி. அதே சமயம் தேவதாயே அதை நமக்கு சொல்லிக் கொடுத்ததால் அது மிகவும் சக்தி வாய்ந்த பக்தி முயற்சி. ஜெபமாலையை நாம் எப்போது வேண்டுமானாலும் தியானிக்கலாம், ஜெபிக்கலாம். நாம் பயணமாக செல்லும் போதும், நம்முடைய தேவைகள், நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், நம்மளுக்கு கடவுளுக்கு அருகாமையில் நின்று ஜெபிக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் நேரமெல்லாம் ஜெபமாலையை கையில் எடுத்து சொல்வதால் நாம் பெற்றுக்கொள்ளும் நன்மைகள் ஏராளம் இருக்கும். எங்களுடைய குடும்பத்திலும் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் போது அன்னையின் உதவி எங்களுக்கு நிறைய கிடைக்கிறது. நாங்கள் எங்களுடைய துயரமான நேரங்களில் எங்களுக்கு ஆறுதல் தேடி அந்த ஜெபமாலையை பக்தியோடு சொல்லும் போதெல்லாம் எங்களுடைய வாழ்வில் நடந்த அற்புதங்களை சொல்லி முடிக்க முடியாது. உங்கள் எல்லோரிடம் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புவது, நாம் ஜெபமாலையை உறுதியாக சொல்வோம், நம்பிக்கையோடு சொல்வோம், நம்முடைய விசுவாசத்தோடு சொல்வோம். நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த ஜெபமாலை சொல்லும் வழக்கத்தை நம்முடைய வாழ்க்கை முறையில் நாம் எடுத்து காட்ட வேண்டிய ஒரு சிறிய செயலாகவே அது அமைந்து விடுகிறது. நிச்சயம் நம்மை பார்க்கும் நம் அன்பு பிள்ளைகள் அவர்களும் ஜெபமாலையை நாம் எடுத்து சொல்லும் போது அவர்கள் கையிலும் அந்த ஜெபமாலையை நாம் கொடுக்க வேண்டும். அவர்களும் நம்மோடு சேர்ந்து அந்த ஜெபத்தை சொல்ல வேண்டும். அதை நாம் சிறு வயதிலேயே அவர்களுக்கு பழக செய்யும் போது அவருடைய எதிர்கால வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற்றம் பெற இந்த ஜெபமாலையின் சக்தி நிச்சயமாக அவர்களுக்கு துணை புரியும். நாம் கடந்து வந்த வாழ்க்கை பாதையில் நாம் எத்தனையோ நன்மைகளை அடைந்திருக்கிறோம். ஆகவே நாம் அதை இன்னும் உறுதியாக பற்றி கொண்டு நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு தெரியாதவர்கள் யாருக்கு வேண்டுமானால் நாம் ஜெபிக்கலாம். ஜெபமாலை வழியாக அவர்களுக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கடவுள் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாக கேட்டு அருள்வார் என்று நமக்கு தெரியுமன்றோ. நம்முடைய ஜெபமாலை ஜெபத்தை படித்தவர்களும் ஜெபிக்கலாம், படிக்காத பாமர மக்களும் ஜெபிக்கலாம். கடவுளிடம் உறுதியோடு நாம் வேண்டும் போது நம்முடைய கடவுளுடைய அருள் வரங்களை ஏராளமாக பெற்றுக்கொள்வோம். அன்னையின் ஆசிரியரையும் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய குடும்பங்களில் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக நாம் எப்போதும் இறைவனின் பிள்ளைகளாக இருப்பதற்கும் அன்னையின் ஆசிரியரை பெற்றுக்கொள்வதற்கும் இதுவே ஒரு சிறந்த ஜெபம் என்பது மனதில் உறுதி கொள்வோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பக்தியோடு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க முயற்சி செய்வோம். நம் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுப்போம். ஆமேன்.